Hi friends, welcome to our channel. நாங்கள் சார் and say இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அனௌன்ஸ்மென்ட் ப்ரோமோ. சோ இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. சோ இது வந்து பார்ட் 2 ரவுண்ட் 2 னு போட்டுருந்தாங்க நேத்து. சோ அது என்னதுன்னு பார்த்து வெயிட் பண்ணி பார்த்தா ஃபைனலி ஒரு படத்துக்கு பார்ட் 2 வருது. சோ அந்த படம் வந்து எல்லாத்தோட ஃபேவரட், யாருக்குமே அந்த படம் பிடிக்கல. நம்ம காமெடி வேற ஒரு நல்ல ஃபன்னான மூவி. எஸ், சோ அதுக்கு தான் வந்து பார்ட் 2 வருது. சோ படம் பேர் என்ன? கட்டா குஸ்தி 2. ஸோ இதில் வந்து அந்த ஹீரோயின் தான் ரொம்ப ஸ்பெஷல். விஷ்ணு விஷால் சார் தான் நமக்கு தெரியும் அவங்க எப்படி நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஹீரோயினை வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க ஆக்டிங் இருக்கும். அந்த இது வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து 2 பேரும் மறுபடியும் அவங்க சேர்ந்து தான் நடிப்பாங்க. சோ அவங்க தான் இந்த படத்துலயும் இருப்பாங்க. ஏன்னா அதுல தான் போட்டிருக்காங்க அவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கூட இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க கூட நடிச்சிருந்தாங்க, நிறைய ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்களோட இதெல்லாம் வந்து இதில் அப்டேட்டில் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து ப்ரோமோ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தோம்னா கண்டிப்பாக அது தெரியும். ஸோ இதை டேரக்ட் பண்ணிக்கிறது வந்து செல்லா அண்ட் மியூசிக் பை செயின்ட் ரோல்டன். ஸோ இந்த மியூசிக் டைரக்டருக்கும் செம இதுதான். ஸோ அவங்க நிறைய மியூசிக் நல்ல மியூசிக் போடுவாங்க. ஸோ இந்த படத்தையும் இருக்காரு. ஸோ இந்த படம் ஃபைனலாக எண்ட் ஆஃப் மோஸ்ட்ல நல்லபடியாக தான் எண்ட் ஆயிடுச்சு. 2 பேரும் சேர்ந்த மாதிரி தான் காமிச்சாங்க. ஹாப்பி எண்டிங் தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே க்ளூ கொடுக்கல. ஸோ அதனால வந்து எங்களுக்குமே கன்ஃபியூசிங்காக இருக்கு. வேற ஏதாவது பண்ண போறாங்களா மறுபடியும் அதே மாதிரி என்னன்னு தெரியல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்துக்கலாம். படத்தை இல்லை, அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட வந்து விலைக்குன்னா பிரஸ். அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா லிங்க் கீழ கொடுத்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ள போலாம். Hi Vishnu, how are you? Sir, நல்லா இருக்கேன்ப்பா. கார். Thank you sir. அப்புறம் விஷ்ணு, அடுத்து என்ன படம்? பார்ட் 2 பண்ணலாம்னு இருக்கேன் சார். நீங்க ஓகேனா சேர்ந்து பண்ணிடலாம். கதை அமைஞ்சா பண்ணிடலாம் விஷ்ணு. முண்டாசிப்பட்டி பார்ட் 2 தானே? இல்ல சார். இன்டர்நெட் நாளை பார்ட் 2வா? அதுவும் இல்ல சார். ஓ, ராட்சசனா? இப்போ இல்ல சார். அச்சா, வேற என்ன பார்ட் 2? கட்டா குஸ்தி பார்ட் 2. ஓ சவலா, கட்டா குஸ்தி பார்ட் 2. அது எப்படி அழகா சொல்றாங்க பாருங்க. செம. ஓ ஓ செம சவலா, அதே லுக். நான் இல்லாம கட்ட குஸ்தி பாட்டுவா? பார்ட் 2 நல்ல விஷயம் தான். அச்சா, இவங்களும் இருக்காங்க. தப்பா நான் இருக்கடா. பார்ட் 2 எல்லாரும் சாகடிக்கிறான். பாலிடிக்ஸ் நடுல இது வேற. ஏன் எடுக்கக்கூடாது? பார்ட் 1 நல்லா தானே போச்சு. எடுக்கலாம் விஷ்ணு, தப்பு இல்ல. ஆனா பார்ட் 1லயே கதை முடிஞ்சு போச்சே. பார்ட் 2 எப்படி? டைரக்டர் ஃபோன் போடுங்க. ஆத்திரம்லாம் வச்ச இடத்துல இருக்கிறது இல்லை. ஹாய் சார். என்ன செல்லா, எல்லாரும் பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னு நீங்களும் எடுக்கணும்ன்றீங்களா? அப்படிலாம் இல்லை சார். வேற எப்படி? பிரிஞ்சிருந்த புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துட்டாங்க, குழந்தையும் பிறந்துச்சு. இதுக்கு மேல நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க? சார், பிரிஞ்சிருந்தா ஒரு கஷ்டம்தான், பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாலே அப்படின்னு. ஆனால் சேர்ந்துருந்தா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டம். உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்க சார், ஆமாவா இல்லையா? என்ன விஷ்ணு, கதையை கேட்டா நம்மளையே லாக் பண்ற மாதிரி இருக்கு. ஆமான்னு சொன்னா குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை இருக்கும். இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. நான் என்னன்னு சொல்லுவேன் சார். என் அனுபவத்துல சொல்லவா? எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துருங்க, அதான் குடும்பத்துக்கு நல்லது. இந்த கான்செப்டை வச்சு எத்தனை பார்ட் வேணாலும் எடுக்கலாம் போல இருக்க. விஷ்ணு விஷால். விஷ்ணு விஷால் குஸ்தி. ஓ ஓ கொலத்தை சண்டை போடுங்க. குஸ்தி 2 செகண்ட் ரவுண்ட். second round starts. Yes.
ஸோ அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவே கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லா படமே இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து ஒரு ஃபன்னான ஒரு விதத்தில் வந்து அந்த நம்மளுக்கு இருந்த கேள்வி தான். ஸோ ஹாப்பியாக எண்டிங் ஆனது எப்படி பார்ட் 2 வந்துச்சுங்கிறத வந்து அந்த ஸ்கிரிப்டாக வந்து அந்த வேல்ஸ் அவங்களும் விஷ்ணு அவங்களும் மேக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. ஸோ விஷ்ணு விஷால் அவங்க அதை தான் சொல்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க நிறைய படம் பேர் இன்டர்நெட்னால எல்லா விஷ்ணு விஷாலோட ஹிட் படமும் பார்ட் 2 அப்படின்னு கேட்கும்போது இல்லை ராட்சசனா அப்படின்னா அதுவும் இப்போதைக்கு இல்ல அப்படின்னா ஃபியூச்சர்ல ஐ திங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படம்லாம் செம படம். ஸோ அதுக்கப்புறம் இவங்க அந்த அழகா கையை வச்சுட்டு கட்டா குஸ்தி 2 அப்படிங்கிறாங்க. ஸோ செம அது. ஸோ அதுக்கப்புறம் டைரக்டருக்கு ஃபோன் பண்றாரு. டைரக்டர் என்னன்னா பாத்திரம் தேடிட்டு பால் வச்சுட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க கொஞ்சம் பண்ணா. ஸோ அவங்க தான் சொல்றாங்க வைஃபும் ஹஸ்பண்டும் பிரிஞ்சா ஒரே பிரச்சனை தான், சேர்ந்து வைக்கணுங்கிறது ஒரே பிரச்சனை தான். பட் சேர்ந்து வாழ்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்லும் போச்சுல நீங்க ஒரு இது எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்களா அது ரொம்பவே ஆச்சரியம். அப்படிலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சு எவ்வளவு பாட்டு வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க வேல்சாங்க. சோ அதுக்கு ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த டைட்டிலோட ரிவீல் ஆகுது. சோ அந்த ஹீரோயின் தோ ரொம்ப நான் இல்லாம பாட்டு வா அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒரு எக்ஸ்பிரஷனோட முனிஷ்கான் இருக்காங்க. அப்புறம் என்ன எல்லா அந்த பழைய கேரக்டரும் ஐ திங்க் இருக்குது. சோ அது என்ன மாதிரி இருக்க போகுது எப்படின்னு கண்டிப்பா அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது அந்த பொண்ணு வேற விசில் அடிச்சு அந்த கார்ட்டூன் மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. சோ இதுல வந்து சேர்ந்து இருப்பாங்க, சேர்ந்து இருந்து டெய்லி சண்டை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஐ திங்க் படம் மூவ் ஆகும். இல்லனா விஷ்ணு விஷால் சார் வந்து ஏதாவது குஸ்தி பண்ண போகும்போது இவங்க வந்து குஸ்தி போடுவாங்கன்னு தெரியல, நமக்கு தெரியல. இப்போ பார்த்தா தெரியும். ஸோ கண்டிப்பாக 2 பேரும் இருந்தாக்கி ஃபன்னாக தான் இருக்க போகுது. ஸோ பார்ட் 2ல எந்த மாதிரி வந்து வித்தியாசமாக காட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பார்ட் 1 நம்ம பார்க்கும்போது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அந்த லாங் முடியை வச்சு தான் அவங்க எடுத்திருப்பாங்க. ஏன்னா விஷ்ணு விஷால் சார் வந்து ஆல்ரெடி லாங் முடி வேணும் லாங் அவங்க ஏமாற்றி இவங்க கல்யாணம் பண்ணிட்டு அந்த முடி டக்குன்னு விட்டுச்சு அவங்க ரொம்பவே அது காமெடியாக இருந்துச்சு. ஸோ இதில் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஆல்ரெடி நம்மளோட பார்ட் 1 நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனோட மேலே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதுவும் அந்த மாதிரி இருக்கும்னு நம்புறாங்க. சோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பாப்போம். இப்போ இப்போதான் படம் ஸ்டார்ட் ஆகுது. சோ நெக்ஸ்ட் இயர் இதுல வந்து சின்னதா அந்த மியூசிக்கும் பண்ணிருந்தாங்க. சோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சோ நிறைய மியூசிக் இல்ல அதே மியூசிக் தான் அது வந்துட்டே இருந்துச்சு. ஆனா இருந்தாலுமே ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த மியூசிக்கும். சோ ஓவரால் சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மென்ட் ப்ரோமோ தான். சோ வெயிட் பண்ணி பாப்போம். படம் வந்து டீசர் பாட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம். இன்னிக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோல மீட் பண்ணலாம். Bye friends, like, share, comment, subscribe. Thank you.